கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் போகிற ரூட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். அண்ணா நகர்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஒரு 40 மினிட்ஸில் இந்த ஃபார்ம் பண்ணி வந்து ரீச் ஆகிடலாம். ஃபார்மை பொறுத்த வரையும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதாவது நமக்கு ஃபார்ம் ஹவுஸு, ஃபார்ம் லேண்டு வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஈசிஆர், மதுராந்தகம் அப்படி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் பக்கம் நிறைய கேட்பாங்க. ரெடில்ஸு, திருவள்ளூர் சைடு வந்து எனக்கு வேணும்ன்ட்டு. அவங்களுக்குலாம் இது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்திலே ஏரி இருக்குது, நல்லா தண்ணியும் இருக்குது. தண்ணி வசதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆன் வில்லேஜ் ரோடு. இது வந்து ஒரு 40 அடி ரோடு. ஆன் வில்லேஜ் ரோடு. இதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து ஆன் ரோடில் இருக்குது. ஒரு 300 ஃபீட் வந்து 300 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. உள்ளே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லா விதமான பழ மரங்களும் இருக்குது. ஃப்ரூட்ஸ், எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ஃப்ரூட்ஸாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஹைப்ரிட் இல்லாமல் சில ஃப்ரூட்ஸ் வந்து நாட்டு மரங்களும் போட்டிருக்காரு அவர். நாட்டு கோழியும் நாட்டு கோழி தான் வளர்க்குறாங்க, முட்டைக்காக வளர்க்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே போயிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்ம் எப்படி இருக்குன்றது நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வியூ நம்ம பார்த்துடலாம். கோழி எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக தான் மேய விட்ருக்காங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஒரு கோழி. கேட் இது. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், கோழி வெளியிலே மேய்ஞ்சிட்டுருக்கு. நம்ம அப்போ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் தான் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வெளியில் மேயிற கோழி வந்து உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக கீழேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேட் வந்து போட்டிருக்காங்க. வெளியில் போகவே முடியாது. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்ஸ் பண்ணி இந்த கோழிகள் வந்து வெளியில் போகாத மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பனில் விட்டுருக்காங்க. அதனால் ஒரு கோழி கூட எஸ்கேப் ஆக முடியாது. அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாக்கனி கொடுத்துருக்காங்க. மகாக்கனி வந்து என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. நிறைய தென்னை மரம், எல்லாமே மினிமம் 100 மரங்கள் வச்சுருக்காங்க. நான் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு ப்ராப்பராக காமிக்கிறேன். இது ஒரு ஷெட்டு கொடுத்துருக்காங்க வந்த ஓனர்ஸ் தங்கிறதுக்கு. இது வந்து ஒரு சிக்கன் ஷெட்டு, பின்னாடி ஒரு சிக்கன் ஷெட் இருக்குது. அப்படியே சுற்றி நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரோன் வியூ பார்ப்போம். லேண்ட் எப்படி ஷேப்பில் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் திருப்பி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பட் என்ட்ரன்ஸில் ரோஜா செடி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ரோஜா செடி வந்து நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இது வந்து செம்பருத்தி வச்சுருக்காங்க. கீழே வந்து செம்பருத்தி செடி வந்து வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். செம்பருத்தி ப்ளஸ் ரோஜா. என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அழகு செடிகள் தான் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம இப்போ சைடில் போவோம். வாழை மரங்கள் நிறையா இருக்குது. பவுண்ட்ரி ஃபுல்லாகவே இந்த வந்து மகாகனி வச்சுருக்காங்க. வாழையும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிங்களுக்கு தீவனம், கோழிங்களுக்கு வந்துட்டு தீவனம் பண்ணுறதுக்காக அதை வந்து செட்டப் வச்சுருக்காங்க. அந்த பில் வளர்க்குறதுக்காக, கோதுமை பில்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இன்னும் நிறையா செடிகள் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், கோழிங்க மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாமே நாட்டுக்கோழி. அதாவது ஓப்பனில் வந்துட்டு அவங்க மட்டும் மேய்ஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், வாழை மரம். இங்கே வந்து நடுவில் வெறும் மாந்தோப்பு மாதிரி சின்னதாக ஒரு லைன் வச்சுருக்காங்க. இந்த சைடில் ஒரு 10 மரங்கள் வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்கலாம். வாட்டர் டேங்க்கு சைடு ஃபுல்லாக, இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை மரம். ஒவ்வொரு மரங்களும் ஒரு ஏரியாவில் கரெக்டாக அலாட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் டேங்கு இதில் ஏற்றிட்டு இதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் வச்சு சப்ளை பண்ணுறாங்க. கோழிங்களுக்கும் போகுது. அதுக்கு இது வழியாக கோழிங்களுக்கும் உள்ள தண்ணி போகுது. இந்த பக்கம் சுற்றி வந்துட்டு மகாகனி அண்டு வாழை மரம். இந்த சைடில் மகாகனி அண்டு வாழை மரம். இங்கேயும் பாருங்கள், இங்கே ஒரு கோழி மேய்ஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோழிங்க வந்து அது மட்டும் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே நடந்து போகலாம். நான் உங்களுக்கு வந்து எப்படியே போய் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து ஷெட்டு, சிக்கன் ஷெட்டு. நிறையா வந்து இதில் இன்கமும் எடுக்கலாம். நீங்கள் இன்கமும் ஜென்ரேட் பண்ணலாம். சிட்டி உள்ளேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ 20 lakh தான் ஏக்கர். 3.25 ஏக்கர் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் மகாகனி செடிகள் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக மகாகனி நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. எல்லாமே பைப் லைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், ட்ரிப் இரிகேஷன் வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் லைன் வருது பாருங்கள். அது இல்லாமல் உள்ள லேபர் குவார்ட்டர்ஸும் இருக்குது. ஒரு 5-6 ரூம் வச்சு வீடு ஆள் தங்கிக்கலாம். இங்கே ஷெட்டு பாருங்கள். உள்ளேயும் ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. வாழை மரம் லைன்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே வந்து பைப் லைன் பாருங்கள். பைப் லைன் இருக்குது. வாழை மரம் லைனாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சுற்றி நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா ஃபார்மில் அந்தளவுக்கு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு கோழி வருது பாருங்கள். இது ஷெட்டு. கீழே வந்து நல்லா காம்பவுண்ட் மாதிரி எழுப்பி பண்ணியிருக்காரு. ஃபுல்லி க்ளோஸ்டு. இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மரங்கள் நாட்டு கொய்யா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட்டு கொய்யாலாம் நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க. ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹைப்ரிட் மரங்கள் தான் வளர்ப்பாங்க. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா. இங்கே பாருங்கள், காய் பெருசாக இருக்கும். நாட்டுக்காய் இந்தளவுக்கு பெருசாக வரும். இயற்கையான முறையில் வளர்க்குறாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இயற்கையாக சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், நல்ல பெரிய காயாக இருக்குது. எல்லா மரங்கள்லேயும் வந்துட்டு காய் வந்து வந்துட்டுருக்கு. எல்லா மரங்கள்லேயும் காய் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே உள்ளே மூவ் ஆகலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ காய் வந்துட்டுருக்கு. எல்லாம் இப்போ தான் வந்து
காய் வைக்குது. சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். அப்படி நான் உள்ளே மூவ் ஆகிறேன். நல்லா எல்லாமே ஒரு 6 அடி மரங்களாக இருக்குது. 6 அடி மரங்கள். நல்லா ஆப்போசிட் வெயில் நல்லா கிளியராக தெரியுமான்னு தெரில. இந்த பக்கம் பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள், கோழி மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லா இடமும் வந்து சுதந்திரமாக தெரிஞ்சிட்ருக்காங்க. இதில் காய் பாருங்கள், நிறைய மரங்கள். நான் எல்லா இடமும் பொறுமையாக காமிக்கிறேன். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான செடிலாம் வச்சுருக்காங்க. அதாவது சீமை இலந்தைன்னு சொல்லுவாங்க. இலந்தை பழம் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சீசனுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்தது. அதுவும் இங்கே வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 300 மரம் இருக்குது. ஃபுல்லி பாருங்கள் ஃபென்ஸுடு. ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கொய்யா மரம். 100 மரங்கள் நாட்டு கொய்யா இருக்குது. ஹைப்ரிடும் தனியாக வச்சுருக்காரு. அங்கங்கே மாமரமும் போட்டிருக்காங்க. வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பாருங்கள், இதுதான் இந்த சீமை இலந்தை பழம். கீழே வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். மரத்தை வெட்டி விடுவாங்களாம். அப்பப்போ வருஷத்துக்கு வருஷம் வெட்டி விட்டாங்கன்னா இது மாதிரி துளிர்த்து வரும். ஏன்னா இதில் முள்ளும் சேர்ந்து வரும். ஒரு மரம் நான் கடைசியாக ஃபுல் மரம் இருக்காது, நான் காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு 300 மரம் இருக்குது. நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள். அதாவது நீங்கள் இந்த ஃபார்முக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த சீசனுக்கு ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சீசனுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா பழமும் சாப்பிட்லாம். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாமே இலந்தை பழம் தான். பவுண்ட்ரி ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. அந்த பவுண்ட்ரி ஸ்பென்ஸ் ஓரமாகவே, ஃபென்சிங் ஓரமாகவே வந்துருக்கு. உங்களுக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க. இது உள்ள இங்கே வாழை மரமும் வச்சுருக்காங்க. அங்கங்கே மாமரங்கள் இருக்குது. தென்னை மரம் மாமரம் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு கொய்யா தோப்பு ஒன்று இருக்குது, பார்த்துலாம். உள்ள ஷெட்டு, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்காக ஒரு பள்ளம் எடுத்துருக்காங்க. அப்படியே ஒர்க் நிறுத்திட்டாங்க பாதியில். ஆக்சுவலாக இது எதுக்காக அவர் வாங்கினா, இது வந்து நஞ்சை நிலம், வெட்லேண்டு. எதுக்காக இது வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரி போகிறதுக்காக வாங்கினாங்க அவங்க. கோவிட் டைமில் உடனே கோவிட் வந்ததால் என்ன பண்ணாங்கன்னா, சரி கோவிட்டில் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு ஃபார்மாக டெவலப் பண்ணிட்டாங்க. அப்படி அவர் வந்து ட்ரை லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் கொய்யா பாருங்கள். கீழே சில டைம் கொய்யா வந்து கீழே கொட்டிடும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே 4 காய் அப்படியே ஒரே இதில் இருக்குது. இது மாதிரி எல்லாமே நாட்டுக்காய் தான். இது மேபி இந்த இதுவும் நாட்டுக்காய் தான் வச்சுருக்காங்க. ஹைப்ரிட் மாதிரி தெரில. கொய்யா மரம் நிறைய இருக்குது. இது ஒரு பெரிய காய் காமிக்கிறேன் பாருங்கள். அது இல்லாமல் சீத்தாப்பழமும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் பாருங்கள், இதில் காய் காய்ச்சிருக்கு. இதில் ஒரு பெரிய காய் பாருங்கள். இதோ பெரிய காய் காய்ச்சிருக்கு. இது வந்து சீத்தாப்பழம். சீத்தா வந்து காய் காய்க்க ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக இது ஒரு 100 மரம் சீத்தா மரம். சீத்தா மரம் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு பெரிய காய் இருக்குது. எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். நாட்டுக்காய் ரொம்ப பெருசாக வருது. காய் நிறைய காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. சீத்தா மரம் பார்த்தீங்க, இலந்தம்பழம் பார்த்தாச்சு. இது ஃபுல்லாக சீத்தா. இலந்தை தான் ரொம்ப அதிகம். 300 செடி போட்டிருக்காங்க. அது ஏரியாவை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வேணால் நான் இப்போ நடந்து தான் போகிறேன் எல்லா இடமுமே. கீழே பாருங்கள், பில்லு தான். இந்த பில்லு கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சு டெய்லி கட் பண்ணிட்டுருக்காங்க. லேபர் வந்து தனியாக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 ரூமோட. இன்னும் அதிகமாக நீங்கள் லேபரை தங்க வைக்கணும் அப்படின்னா இங்கே தங்க வச்சுக்கலாம். வாட்ச்மேனுக்கு தனி வீடு கொடுத்துருக்காரு. வாட்டர் டேங்க் வந்து
பாத்ரூம் கூட தனியாக 2 பாத்ரூம் வெளியில் இருக்குது. நீட்டாக இருக்குது, உங்களுக்கு யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் கூட இருக்குது, பார்த்துடலாம். இந்த பக்கமாக வாழை மரம் போட்டிருக்காங்க. அங்கேயும் நிறைய கோழி மேய்ஞ்சிட்ருக்கு. பப்ளி பழம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கையாக வந்துட்டு எல்லா பழங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா. பக்கத்துலேயே பாருங்கள், இதுதான் வில்லேஜ். ட்ரோன்லேயே பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம பவுண்ட்ரி பக்கத்துலேயே வில்லேஜோட வீடுங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லாஸ்ட் வந்திருக்கோம். இதுதான் ஸ்விம்மிங் ஃபூலுக்காக ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபூலு. அதான் நீங்கள் இந்த ஸ்விம்மிங் ஃபூல்லாம் போட்டிங்கன்னா ஃபார்மே ரெண்ட்டுக்கு விடலாம். அது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். நான் ட்ரோன் வியூவில் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. பெரிய பள்ளம், மேலேருந்து பார்க்கறது பள்ளம் மாதிரி தெரியும், குளம் மாதிரி. பட் இது வந்து ஸ்விம்மிங் ஃபூலுக்காக பண்ண ஒரு பள்ளம். இது நீங்கள் எடுத்து ஸ்விம்மிங் ஃபூல் போட்டுட்டிங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் ஃபூல். இப்போ ஸ்விம்மிங் ஃபூல் ட்ரைன் பண்ணலாம் வச்சுருப்பாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வைக்கிற ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி பெரிய ஸ்விம்மிங் ஃபூலாக கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் போய் இப்போ காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியா. நல்லா பெரிய ஸ்விம்மிங் ஃபூலு போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பாத்ரூம், லேபர் குவார்ட்டர்ஸ். இதை கவு ஷெட்டு மாதிரி பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலாக கவு ஷெட்டு. மாட்டுக்கு வந்து தனியாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டாங்க. இதில் கரும்பும் வளருது. செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கோழி பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க. இது வந்து கவு ஷெட்டு. அதுக்கான திங்ஸ் எல்லாமே, அதுக்கு தீவனம் போடுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ வந்து மாடு எதுவும் கிடையாது, ஓகேங்களா. இது வந்து கோயில் அங்கே மேய்து பாருங்கள். இது கத்திரிக்காய் ஒன்று இருக்குது. ஐ திங்க் கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. செடி ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்குது காய். பைப் லைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதோ சிக்கன்லாம் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவை யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து 2 பாத்ரூம். இது ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதில்ல. 2 பாத்ரூம் இது மாதிரி இருக்குது, இந்தியன் டைப்பு. இது வீடு, லேபருக்கான ஒரு வீடு. ஷீட் போட்ட வீடு தான். ஷீட் போட்ட வீடு. ஒரு 3 வீடு, 4 ரூம் இருக்குது. 4 ரூம் இருக்குது. இந்த பில்லு கட் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். பில்லு கட் பண்ணுறதுக்கான அந்த மிஷின் இங்கேயே வச்சுருக்காங்க. இது லெமன் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. எல்லா விதமான மரங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன அதாவது சப்போட்டா இருக்கும், கொய்யா இருக்கும், மா இருக்கும், எலுமிச்சை, அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி இருக்கும். பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக மாதுளையும் கொடுத்துருக்காங்க. சீத்தாப்பழம் இவ்வளோ வச்சு நான் பார்த்ததில்ல. இந்த இலந்தப்பழம் சொன்னேன் இல்லைங்களா, சீமை இலந்த பழத்தோட பெரிய மரம் பாருங்கள். இப்படி தான் பூ பூக்கும். அடுத்தது காய் காய்க்கிற சீசன் வந்துருப்போம். பூ இப்போ தான் விடுது. இதுதான் பெரிய மரம். இதை தான் அடியில் கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட மரத்தோட பேர் நான் சொல்கிறேன், எதை சொன்னார். பக்கத்துலேயே இருக்குது. இது வீட்டுக்கு ஜன்னல் கொடுத்து. பப்ளி மரம் பாருங்கள், பப்ளி காமிக்கவே இல்லை. இது சின்ன மரம் பப்ளி. இன்னொரு பப்ளி இங்கே இருக்க. நல்ல ஒரு பெரிய பப்ளி பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு வந்து போச்சு. ஒரு பப்ளி மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, காமிக்கிறேன். பப்ளி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா கிலோ வந்து 50 ரூபாய்க்கு மினிமம் சென்னையில் விற்கிறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் காய்க்குது. இதை பாருங்கள், பப்ளி நல்லா குண்டா. ஒரு இதுவும் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும் பழம். அப்படியே பழுக்கும் அதிலே.
பப்ளி மரம் நல்லாயிருக்கு. அது மாதிரி நீங்கள் என்ன மரம் வச்சாலும் இந்த மண்ணில் வந்து நல்லாவே வளருது. இந்த மரம் ஸ்ரீகாந்தம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு பேர் வந்து ஸ்ரீகாந்தம். துளசி செடி பெருசான மரம் இருக்குது. ஸ்ரீகாந்தம் மரம். பார்த்தாச்சு பாருங்கள், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏரியாவை. இது முந்திரி. இந்த சைடு வந்து முந்திரி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கூட வில்வா மரம் அப்படின்னு நினச்சேன். பட் அவர்கிட்ட கேட்டோடனே இந்த பேர் மறந்துச்சு. விநாயகருக்கெலாம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது இந்த பழம் வரும். முலாம்பழம். ஐ திங்க் முலாம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முலாம் பழம் தான் நினைக்கிறேன். அது வந்துட்டு உடச்சி சாப்பிட்லாம். வில்வம் காய் மாதிரியே இருக்கும். அந்த மரத்தோட அந்த பழத்தோட மரம் இது. அடுத்தது முந்திரி. முந்திரி மரம் அது. இது வந்து ராமா பழம்னு சொல்லுவாங்க. சீத்தாப்பழம் மாதிரி பெருசாக வரும் இது. அந்த மரம் இருக்குது. முந்திரி இப்போ தான் வந்து காய் காய்க்க ஆரம்பிக்குது. இது இருக்கு பாருங்கள் முந்திரி. எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். நிறைய வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் சீசன். ஏன்னா மே மாதத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் மரம். நெல்லியும் இருக்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். இந்த பக்கம் சப்போட்டா. இது நெல்லி இருக்குது. சிறு நெல்லி, சின்ன நெல்லி. இது வந்து மாதுளை. இங்கேயும் மாதுளை இருக்குது. மாதுளை நல்லா பெரிய பெரிய செடியாகவே இருக்குது. இது ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள். மாதுளை செடி. இது சப்போட்டா, மாதுளை. விட்டு விட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், சப்போட்டா நல்ல பெரிய மரம். இதுவும் சப்போட்டா தான். எல்லா மரங்களும் இருக்குது. நாவல் மரம். இதெல்லாம் பெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரம்லாம் கூட இருக்குது. நாவல் மரம். இதுவும் நாவல் மரம் தான். சுற்றி அப்படியே லைனாக நாவல் மரம் வச்சுருக்காங்க. அடுத்தது சாத்துக்குடி. இது வந்து சாத்துக்குடி. சாத்து நல்ல ஹைட்டாக இருக்குது. இதுவும் சாத்துக்குடி தான். இது லெமன். லெமன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது லெமன் ப்ளஸ் சாத்துக்குடி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லெமனு. எல்லா மரங்களும் இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள். நாவலும் கலந்துருக்கு. நாவல் மரம் இருக்குது. நல்ல விஷயம் அது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பழமாக இருக்குது. என்னன்னு தெரில எனக்கு. மேபி வாட்டர் ஆப்பிள் மாதிரி தெரியுது. சின்ன மரமாக தான். எல்லாம் சின்னது தெரில எனக்கு. பவுண்ட்ரி ஃபுல்லாக இந்த பக்கம் மகாகனி கொடுத்துருக்காங்க. அத்தி பாருங்கள். இதுதான் நம்ம சாப்பிட்ற அத்தி. அத்திப்பழம். அத்திப்பழம். வாட்டர் ஆப்பிள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் வந்து மொட்டு வைக்குது. வாட்டர் ஆப்பிள் சீசன் வந்துருச்சு. இப்போது அடுத்த சீசன் வாட்டர் ஆப்பிள் சீசனு. காய் காய்ச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் பாருங்கள் அத்தி. செடி ஃபுல்லாக அங்கே வருது அது காய். அத்திப்பழம். இங்கே மேங்கோ. மேங்கோ சின்ன செடி தான். இந்த சீசனுக்கு எதுவும் இன்னும் காய் வரல நினைக்கிறேன். அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக காய் வந்துடும். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு ஃபார்மே. இது வந்து பார்த்திங்கன்னா பலாமரம். மேங்கோ வந்து இப்போ தான் இந்த செடியில் ஒரு பூ வைக்க ஆரம்பிக்குது. இந்த சீசனுக்கு இதில் காய் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு மரத்தில் தான் இப்போ நான் பார்த்த வரைக்கும் காய் இருக்குது. பூ வச்சுருக்கு. காய் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.25 ஏக்கர். 3.25 ஏக்கர் டோட்டலாக. ஷெட். இது ஒரு சிக்கன் ஷெட்டு. பக்கத்தில் எல்லாமே காமிச்சிட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ரோடு அக்சஸ். கார்லேயே நீங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்துடலாம். டீசென்ட் லொக்காலிட்டி. வில்லேஜும் வந்து ரொம்ப டீசெண்டான வில்லேஜ். ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் 1,65,00,000 ரூபா. 1,65,00,000 ரூபா. எக்ஸ்க்ளூசிவ் புரோக்கர் நாங்கள் தான். தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க.
விசிட்டு 1 டேக்கு முன்னாடி சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொன்னால் நீங்கள் விசிட் பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இப்படி ஒரு ஃபார்மை நீங்கள் வாங்கி டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவது ஆகும் டெவலப் பண்ணுறதுக்கு. அவர் எம்டி லேண்டாக வாங்கி கிட்டத்தட்ட 2000 டிப்பர் மண் அடிச்சிருக்காரு. 2000 டிப்பர் மண் அடித்து கட்டின ஒரு ஃபார்மு, நல்ல ஒரு ஃபார்மு. தேவைப்படும் அந்த கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.